நமக்கு தெரிஞ்ச அறிவியல் படி இந்த உலகம் எப்படி உருவானுச்சுன்னு கேட்டிங்கன்னா அது எல்லாத்துக்குமே பிக் பேங் தியரி அப்படின்ற ஒரே ஒரு ஆன்சர் தான் நம்மக்கிட்ட இருக்கும். முதல்ல அறிவியல் குற்றுப்படி பிக் பேங் தியரினா என்னன்றதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதை ஒரு சாதாரண மனிதனோட கண்ணோட்டத்தில் பார்த்து உண்மையில இந்த தியரி பாசிபிளா அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. வணக்கம், இது மெய்யுணர்வு. நம்ம சேனலில் ஸ்ட்ரிங் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ ஸ்ட்ரிங் தியரிக்கும் பிக் பேங் தியரிக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போது இந்த என்டையர் பிரபஞ்சமும் இங்கே இருக்கக்கூடிய கேலக்சிஸு, ஸ்டார்ஸு, பிளானட்ஸு இது எல்லாமே ஒரு சின்ன மண் துகள்குள்ளே அடங்கியிருக்குன்னு வச்சுக்கோம். பிக் பேங் தியரி படி எல்லாமே இதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி பிக் பேங் தியரின்றது ஒரு சடன் எக்ஸ்ப்ளோஷன்னால பெரு வெடிப்புனால உருவானது கிடையாது. மூவியில் காமிக்கிற மாதிரி அது சடன் எக்ஸ்பேன்ஷன்னால உருவானது. அதாவது ஒரு ஸ்பேஸு விரிவடையது மூலம் உருவாகுது. அப்போ பிக் பேங்குக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ ஸ்பேஸ், அதாவது இடைவெளி அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. இது எல்லாமே எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த வெடிப்புக்காக காத்திருந்துருக்கு. அந்த வெடிப்பு நடந்த உடனே அது ஸ்பேஸில் எக்ஸ்பேண்ட் ஆகுது. உதாரணத்துக்கு ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. அந்த பலூன் ஃபஸ்ட்டு ஊதுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஷ்ரிங்க் பண்ணி ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை நீங்கள் ஊத ஆரம்பித்த உடனே அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். எக்ஸ்பேண்ட் ஆக ஆக ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும், இப்போ ஒரு மார்க் இந்த பலூனில் ஒரு இடத்துல நீங்கள் போட்டுறீங்க அப்படின்னா அது பெருசு ஆக ஆக ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு ஏரியாவில் போயிட்டுருக்கிற மாதிரி தோணும். இது மேலே அப்படின்னாலும் உள்ளுக்குள்ளே இதுக்கு முன்னாடி பலூனில் ஸ்பேஸ் கிடையாது. ஆனால் இப்போ பலூனில் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம கிராவிட்டினால் இப்போ நீங்கள் பலூனுக்குள்ளே ஒரு பொருள் போட்டிங்கன்னா அது கீழே விழுந்துடும். இதே இது சப்போஸ் கிராவிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த பலூனை ஊதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பொருள் இந்த பலூனை ஊதும்போது அந்த காற்றோடையே சேர்ந்து அந்த ஸ்பேஸில் அதுவும் சேர்ந்து ஒரே டைரக்ஷனில் போக ஆரம்பிக்கும். அப்போது பிக் பேங் வெடித்ததுக்கப்புறம் என்ன தான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த பிரபஞ்சம் வெடித்ததுக்கு அப்புறம் பயங்கரமாக சூடாகுது. அது சூடானதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆகுதுன்னா இம்மிடியேட்டாக கோல்ட் ஆகுது. அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா சின்ன சின்ன பிளாக்ஸ் மாதிரி ஆட்டம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹைட்ரஜன், ஹீலியம் இந்த மாதிரியான பொருட்களை உருவாக்குது. இது இப்படியே நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் கிராவிட்டியால் புல் பண்ணப்பட்டு அது ஒரு ஸ்டாராக மாறுது. இந்த உலகம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்போது இடையில இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் சேர்ந்து அது ஒரு மில்கி வே கேலக்சியாக உருவாகுது. அதுக்குள்ளே இந்த கிராவிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்தந்த பிளேஸ்மெண்ட்டில் அந்தந்த ஸ்டார்ஸ் எல்லாம் போயிட்டு உக்காந்துருது. ஆனால் அந்த ஸ்டார் எல்லாத்துக்கும் மேலே அதோட டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அதில் இருந்து இருக்கக்கூடிய இழுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் அந்த ஸ்டாரை சுற்றும் போது அது பிளானட்டாக மாறுது. அதில் ஒரு சில பிளானட் நம்ம மனித இனம் மாதிரி வாழக்கூடிய ஒரு தகுதியுள்ள பிளானட்டாக மாறுது. ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் கிடையாது, அது ஒரு எக்ஸ்பேன்ஷன். சயின்டிஸ்ட் காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைட்டை பிக் பேங்கில் இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் கிட்டத்தட்ட ஒரு பேபி பிக்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது எல்லாத்துலேயும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பேங் எப்படி உருவானுச்சு அப்படின்ற தியரி தான் இதில் சொல்லப்பட்டதை தவிர இந்த எக்ஸ்பேன்ஷன் நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இன்னும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு கொஸ்டின் வரலாம், இந்த பிக் பேங் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கே, இது எப்போ ஸ்டாப் ஆகும்? ஸ்டாப் ஆனிச்சுன்னா என்ன நடக்கும்? இப்போ வர சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பர்டிகுலர் எக்ஸ்பேன்ஷன்றது நிற்கவே நிற்காது, அது போயிட்டே தான் இருக்கும் அப்படின்றாங்க. அது எதை பொறுத்துனா டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜிஸ் எந்த அளவு இதில் இருக்கோ, எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்னென்ன உந்து விசைகள் இருக்கோ அது இருக்கிற வரை போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டார்க் எனர்ஜின்றதே கிடையாதுன்றது இப்போ ரீசெண்டாக ஒரு தியரியில் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இவென்ச்சுவலி இந்த யூனிவர்ஸ் பிக் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா இந்த எனர்ஜி தானே எல்லாத்தையுமே உருவாக்குது. அந்த எனர்ஜி எல்லாம் போகும்போது இது பயங்கர கோல்ட் ஆகிடும், டார்க் ஆகிடும், அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றும் அப்படின்ற ஒரு தியரி இருக்குது.
சப்போஸ் இந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து இம்மிடியேட்டாக ஸ்டாப் ஆனிச்சுன்னா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் போயிட்டுருக்கோ அப்படியே அதே இடத்துல ஃப்ரீஸ் ஆகி நின்றுடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா புது ஸ்டார்ஸ் எல்லாம் உருவாகாது. புது ஸ்டார்ஸ்லாம் உருவாகாததுனால யூனிவர்ஸ் வந்து ஸ்லோவாக டெட் ஸ்டேஜுக்கு போயிடும். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து இந்த எக்ஸ்பேன்ஷன் ஸ்டாப் ஆனதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய கிராவிட்டி ஃபோர்ஸ் இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஸ்டார்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பிளானட்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று மோதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக பிக் க்ரன்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். சப்போஸ் ஒருவேளை இந்த மாதிரி யூனிவர்ஸ் எக்ஸ்பேன்ஷ் ஆகிறது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா, இந்த பிளானட்லாம் மெர்ஜ் ஆகிற மாதிரி பிளாக் ஹோல்ஸும் என்ன ஆகிடும்னா மெர்ஜ் ஆகி சின்ன சின்ன பிளாக் ஹோல்ஸாக இருக்கிறது பெரிய லெவல் பிளாக் ஹோலாக மாறி மேசிவ் எனர்ஜியை உருவாக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது கிட்டத்தட்ட இந்த யூனிவர்ஸ் வந்து பிளாக் ஹோல்னாலேயே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடும். ஆனால் இந்த பிளாக் ஹோலில் தான் இன்ஃபர்மேஷன் பேரடாக்ஸ் அப்படின்றது இருக்குது. இதில் தான் இந்த உலகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு தியரி சொல்லப்படுது. இந்த பிளாக் ஹோல் பேரடாக்ஸ் தியரி என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருள் பிளாக் ஹோல்குள்ளே போயிட்டா ஈவன் தோ ஃபிசிக்ஸ் படி அது கம்ப்ளீட்டாக க்ரஷ் ஆகி சின்ன பொருளாக ஆகிடும் சொன்னாலும், குவாண்டம் ஃபிசிக்ஸ் படி ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படின்றது மூலமாக வெளியேறிடும் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட தியரியிலும் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் ஃபார்ம் ஆஃப் ஃபெயிண்ட் எனர்ஜி ஃப்ரம் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம டீப்பாக போனோம்னா இதுக்கு அடுத்ததாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைக்குதுன்னா, இதுக்கப்புறம் தான் வார்ம் ஹோலு, அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஹோல் வந்து ஒரு கேட்வேவாக இன்னொரு ஒரு யூனிவர்ஸுக்கு இருக்குது. இந்த மாதிரி நிறைய தியரிஸ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. மல்டிவர்ஸ் ஹைப்போதிசிஸ் எல்லாமே வந்து இதோட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ ஒரு சாதாரண மனுஷனோட பெர்ஸ்பெக்டிவில் இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்ப்போம். மட்டும் இல்லாமல் இந்த தியரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இந்த சேலஞ்சஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச கேள்விகளை நான் வந்து இங்கே எழுப்புகிறேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளை எழுப்புங்க. ஒருவேளை பிக் பேங் தியரியே இல்லாமல் போனாலும் அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் அப்படின்றது இருந்து தானே ஆகும். இப்போ இதெல்லாமே ஸ்ட்ரிங் பண்ணி ஒரு மண் அளவில் இருந்தால் கூட அந்த மண் அப்படின்றது இருக்கிறதுக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும்ல. முதல்ல இந்த ஸ்பேஸ் எல்லாம் உருவாகி எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ஒரு அட்மாஸ்பியர் இருக்கணும்ல. அந்த அட்மாஸ்பியரை வந்து உருவாக்குனது யார்? இந்த கிராவிட்டி ஒன்றோட ஒன்று இந்த ப்ரொபோர்ஷனலில் தான் இருக்கணும்னு சொல்லப்பட்டது யார்? இல்லை இது எல்லாம் வந்து தானாக நடந்துச்சா? அப்போ தானாக நடக்குதுன்னா அது எப்படி பர்ஃபெக்டாக நடக்கும்? அதில் உருவாகக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கணும். அப்போ மற்ற பிளானட்டில் இதுவரை பார்க்காம ஏன் நம்ம பிளானட்டில் இருக்கக்கூடிய எர்த்தில் மட்டும் ஹியூமனை நம்மளால் பார்க்க முடியுது? ஏன் இன்னும் அப்சர்வ் பண்ண முடியல? நிறைய இன்ஃபர்மேஷனை தேடி போவோம், நிறைய திங்க் பண்ணுவோம். சிந்தனை அப்படின்ற ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம ஹியூமனை மற்ற எல்லா ஸ்பீஷீஸில் இருந்து தனியாக பிரித்து பார்க்க வைக்கிறது. சிந்தனையை தூண்டுறது எப்படி அப்படின்னு கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் முடிஞ்சதுன்னா பாருங்கள். சும்மா ஏனோ தானோன்னு வீடியோவை பார்த்துட்டு போகிறதுக்கு போகலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம படிக்கும்போது அதுக்கு உண்டான கேள்விகளை எழுப்பி அதன் மூலம் ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம உணர முடியும். உங்களோட கமெண்ட்ஸ் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.